வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஎஸ்ஆர் ஃபுட்டில் இன்றைக்கி ரொம்பவே ஆரோக்கியமான முருங்கைக்கீரை துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட கருப்பு உளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்து தாராளமாக சேர்த்துக்கிடலாம். கொஞ்சமாக பூண்டு உரித்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய பூண்டு எடுத்து அதை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு பச்சை மிளகாயும் 2 காஞ்ச மிளகாயும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாகவோ கம்மியாகவோ தேவைப்பட்டால் கூட்டியோ குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கிடலாம். அடுத்ததாக முருங்கைக்கீரை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு கீரை நிறைய இருந்ததுன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கிடலாம். கொஞ்சமாக புளி, ஒரு எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளி எடுத்து தனியாக ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாவை இதோட சேர்த்துக்கிடலாம். நல்லாவே வறுந்து வந்துடுச்சு. இப்போ இதோட கூட உரித்து வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த பூண்டையும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் லேசாக வதக்கி விட்டுக்கலாம். இதோட கூட இப்போ நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சீரகமும் சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம மஞ்சள்தூள் சேர்க்குறச்சே அந்த க்ரீன் கலர் உங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக வேண்டி தான் நம்ம மஞ்சள்தூளும் சேர்த்துக்கிறோம். இப்போது நம்ம இந்த கீரையை அலசி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கீரையை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். கீரையை நல்லா அலசுறச்சே கையெல்லாம் ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும். கீரை மேலே மிதக்கும். அதுக்காக வேண்டி நான் உங்களுக்கு சின்னதாக ஒரு ஐடியா சொல்லித்தரேன். நீங்கள் அலசுகிற தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பும் சேர்த்துட்டு நீங்கள் கீரையை நல்லா அமுத்தி எடுத்திங்கனாக்கா அதில் இருக்கிற தூசெல்லாம் வந்துடும். என்ன தான் நம்ம வீட்டிலையே பறிச்ச கீரையாக இருந்தாலும் நம்ம தெரு ஓரங்களில் இருக்கு இல்லைங்களா, அதனால் அந்த தூசெல்லாம் அதில் அப்படியே இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் நல்லா அலசி எடுத்துக்கிடுங்க. நான் ஒரு 2 பீஸ் அளவுக்கு தேங்காய் திருகி அதோட கூட சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்து செய்கிறச்ச ரொம்பவே நல்லாயிருக்கும். லேசான அந்த கசப்பு தன்மையும் மாறிடும். நம்ம வீட்டில் நிறைய கீரை இருக்குன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கிடலாம். கொஞ்சமாக கீரை இருந்தால் நம்ம சாம்பாரோ பொரியலாக பண்ணலாம். பொரியல்லாம் செய்கிறச்ச சின்ன பிள்ளைகள்லாம் சாப்பிடாதுங்க. இந்த மாதிரி நீங்கள் துவையல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த துவையல் உங்களுக்கு சாப்பாடு ஒயிட் ரைஸ் போட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி பிள்ளைங்களுக்கு பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. முருங்கைக்கீரையில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. அதனால் முருங்கைக்கீரையை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. எவ்வளவு கீரை இருந்தாலும் நீங்கள் துவையல் செய்கிறச்ச கம்மியாக தான் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியது. எல்லா வயதினருக்கும் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இதை நம்ம நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் கொடுத்து நம்ம ஒன்றும் பதிகமாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவே அரைச்சிட்டிங்கன்னா ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. லேசாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோட ஊற வச்ச புளியும் நம்ம சேர்த்துக்கிறோம். புளியை நம்ம வதக்க வேண்டாம், ஊற வச்சு அப்படியே சேர்த்தாலே போதும். நீங்கள் நல்லா அரைச்சி எடுக்கிறச்சே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். புளியை ஊற வைக்கிறச்ச அதில் இருக்கிற அந்த குச்சி கொட்டையெல்லாம் இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடுங்க. இதை பாருங்கள், ரொம்ப ரொம்ப அருமையாக வந்துருச்சு. இதை தாளிக்கணும்னு அவசியம் இல்லைப்பா. நீங்கள் இதோட சுட சுட நெய் ஊற்றி சாதம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.